அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக ஒரு 3 நபர்களால் உங்களுடைய வாழ்க்கை புதிதாக மாறப்போகிறது. புதிய களத்தில், புதிய பாதையில், புதிய வாழ்க்கை மாறப்போவது உறுதி. அதுவும் மிக மிக முக்கியமான 3 நபர்கள் மூலமாக நடைபெறப்போகுது. இந்த செப்டம்பர் மாதத்தில் அதனுடைய தொடக்கம் ஆரம்பம் இருக்கப் போகிறது. இன்றைய விதத்தில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டு பார்க்காதவங்க செலவு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான சொன்ன பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொந்தத்தை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அப்படி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்ப ராசியின் நாதன் சனிவான் 2 மீனத்தில் வக்ரகதியில், மேலும் நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனாலேயே இந்த 2025 மட்டுமல்லாமல் 2026 சேர்த்து வருடங்களில் குடும்பத்திற்காக பயணம், வேலை தொழிலுக்காக பயணம், அலைச்சல் மற்றும் சில உறவுகளுக்காக அலைவது போன்ற விஷயங்களில் தான் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் 7ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனை, இணையால் அதாவது துணை என்று சொல்லக்கூடியவர்களால் பெரிய அளவு ஒரு சப்போர்ட் கிடைக்காமல் போகிறதும், முக்கியமாக இறை வழிபாடால் ஒரு முழுமையான ஒரு நன்மை கிடைக்காமல் போகிறதுக்கும் காரணம். சரி, இப்படிப்பட்ட சூழலில் 6ல் கடகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில் வந்து கேதுவோடு இணையப் போகிறார். அப்போது இந்த 3 நபர்களால் கிடைக்காத நிம்மதி, சந்தோஷம், இன்பம், சப்போர்ட், உதவி போன்றவை இனிமேல் கிடைக்கும். முதல்ல இந்த சிம்ம ராசியில் அமரக்கூடிய சுக்கிரனோடு கேது இந்த கிரகத்துடைய சேர்க்கை. அப்போது அரசாங்க வழிகளில் வேலை, அரசாங்க வழிகளில் தொழில், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் இறுதி தீர்ப்பால் உங்களுக்கு சாதகமான பலன் வந்து உங்களுடைய வாழ்க்கை என்பது பாதை வேறு வழியில் பயணிக்கப் போகுது. உங்கள் வாழ்க்கையில் தீராத மிகப்பெரிய பிரச்சனை தீர்த்து கொடுக்க போகுது அந்த அரசாங்கம். அதற்கு காரணம் இறைவன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவன். மேலும் இந்த சுக்கிரன் யாருன்னு பார்த்தா உங்களுடைய கும்பத்திற்கு 4ஆம் இடான ரிஷபத்திற்கும் மற்றும் 9ஆம் இடான துலாமிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் 7ல் கேதுவோடு இணைகிறார். அப்போது பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து அல்லது புதிதாக ஒரு சொத்து உருவாவதற்கும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகம். வீட்டால் நிம்மதினு சொல்லுவாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதி எங்கேயும் வராது. அப்படிப்பட்ட அந்த சொந்த வீடு அமைவதற்கு சாதகமான ஒரு ஆரம்பமான ஒரு பலனாக இந்த செப்டம்பர் 15க்கு பிறகு உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நிகழும். அதே போல் தாங்க படிப்பு விஷயத்திலும் ஒரு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். தாய் வழி உறவுகளோடு சில இணக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். குறிப்பிட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட கலையால், படித்த படிப்பால் ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் இந்த ஒரு நேரத்தில் பெறுவீர்கள். முக்கியமாக உங்களுடைய சொத்து பிரச்சனைக்கு, படிப்பு பிரச்சனைக்கு தடையாக இருந்த எதிரிகள், அவர்கள் மூலமாகவே அதற்கு ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதேபோல் உங்களுடைய பதவி உயர்வுக்கு யார் இடையூறாக இருந்தாங்களோ அவங்க மூலமாகவே அந்த பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. எதிரியும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அல்லது அவர்கள் செய்யக்கூடிய தவறு உங்களுக்கு சாதகமாக அமையும். ஓகேங்களா? அடுத்தபடியாக துணை என்று சொல்லக்கூடிய, ஏன்னா களத்திர காரகனை சுக்கிரன் தான். அவர் 7ல் வந்து அமைப்பது சதய நட்சத்திரக்காலுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும். திடீர் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சர்ப்பதோஷம் போன்ற தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி இந்த செப்டம்பர் 15க்கு பிறகு திருமண காரியங்கள் கைகூடி வரும். சரிங்களா? இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கேதுவோடு சுக்கிரன் நினைவு அப்படின்ற பட்சத்துக்கு விநாயகருக்கு கோமேதகம், மண்டவெல்லம் மற்றும் கருப்பட்டி போன்ற விஷயத்தில் ஏதாவது ஒரு உணவு நெய்வேத்தியம் செய்து படைத்து வர மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அதேபோல் தோல் வியாதி உள்ளவர்களுக்கு இனிப்பு வகை உணவுகளை தானமாக கொடுங்கள். அது மிகப்பெரிய அளவு ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.